என்னாச்சுக்கா? இவ்ளோ தூரம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து செல்ஃபி போட்டு மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிறானா? இவளுக்கு பின்னாடி யாரோ பெருசா பிளான் பண்றாங்க. ஆமாக்கா, அவ பண்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. எஸ், அவ பண்றது எல்லாமே டிராமா தான். இவளா சாகுறவ? எவளாவது வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பெட்ரோலை ஊத்திக்குவாளா? சரியான ஃப்ராடு. ஏன்க்கா இவ திடீர்னு இப்படி பண்றா? ரொம்ப சிம்பிள். நாம இவள ட்ராப் பண்ண பார்த்தோன்னு இந்நேரம் ஆப்போசிட் குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் அவங்களால திரு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவும் முடியல. அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்தாதான் போலீஸால திருவா அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. அவ பிளான் நடக்கணும்னா இன்னைக்கு இங்க நடந்தது எதுவுமே திருவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்ச அவன் நிச்சயமா வெளியில வந்துருவான். எனக்கு என்னமோ தப்பா படுது. நீ வீடியோ கால் வா. திரு, உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னுதான் இவ்ளோ நேரமா நான் சொல்லாம இருந்தேன். அம்மா உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்க. என்ன சொல்ற திவ்யா? ஆமா திரு, நீ போனதுல இருந்து அவங்க ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்ல. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு நீ வெளியில வர வரைக்கும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு கோவமா சாமி ரூமுக்குள்ளேயே இருக்காங்க. காவேரி அக்கா, தாத்தா, பாட்டி எல்லாருமே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க பச்சை தண்ணி கூட சாப்பிடல. எத்தனை தடவை உங்க எல்லார்கிட்டயும் மாறி மாறி கேட்டேன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு. ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சொல்ல? இல்ல திரு, இது உனக்கு தெரிஞ்சா நீ உடனே உங்க அம்மாவை பார்க்க கிளம்பி வந்துருவ. அதனாலதான் சொல்லல. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலனா அவங்க உடம்பு எப்படி தாங்கும்? இதெல்லாம் வேலைக்காவது. நான் உடனே கிளம்பி வரேன். இப்ப நீ வெளியில வந்தா தப்பாயிடும். வேண்டாம், வராத ப்ளீஸ். என்ன சும்மா வராத வராதங்கிற? நான் வந்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும், அவ்வளவுதானே? பண்ணா பண்ணிட்டு போட்டோம். அம்மா, நம்ம போட்ட பிளான் சக்சஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ண வந்துரும். அந்த மும்பை பார்ட்டி கிட்ட மீதி பணத்தையும் வாங்கிட வேண்டியதுதான். அம்மா சாப்பிடலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? மகா, நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அம்மா சாப்பிட்டாங்கன்னு சொன்ன. நீங்க கூட மறைச்சிட்டீங்களே தாத்தா. நீ ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்க. இத வேற சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் உங்ககிட்ட நாங்க சொல்லல. நாங்க பாத்துக்கலாம்னு நினைச்சோம். அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. பாருங்க எப்படி படுத்திருக்காங்க. அம்மா, அம்மா, அண்ணி, அம்மா, 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 இங்க பாருங்கம்மா. அண்ணி, போதும்பா. எனக்கு கொஞ்சம் குடிங்கம்மா. சரி திரு, நீ அம்பிகாவை பாத்துட்டல, நீ உடனே கிளம்பு. மத்த விஷயங்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. என்ன தாத்தா சொல்றீங்க? அம்மா விட்டுட்டு நான் எப்படி போறது? இப்ப நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டனா உன்னோட ப்ராஜெக்ட், ஆட் எல்லாமே நாசமாயிடும்ல. அப்படி நடந்தா உன் கனவே கலைஞ்சு போயிடும்ல. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் தாத்தா. கம்பெனி என் உயிர், அதுக்காக தான் நான் போராடுறேன். அதே நேரம் அம்மாவும் எனக்கு முக்கியம் இல்ல. அம்மாவை இப்படி விட்டுட்டு என்னால போக முடியாது தாத்தா. இனிமே நான் எங்கேயும் ஓடி ஒளிய போறதில்ல. போலீஸை எப்பவும் வர சொல்லிட்டோம், ஏன் லேட் பண்றாங்க? அவங்க வரதுக்குள்ள இங்க எல்லாரும் இவனை கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் அனுப்பிடுவாங்க போல இருக்கே. திரு, இது ஓடி ஒளியறதெல்லாம் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் உனக்கு தெரியாதா திரு? எல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற?
திரு, எங்களுக்காக ஒரு நாள், இன்னும் ஒரே ஒரு நாள், சண்டே நாம இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். மண்டே நம்ம பெயில் வாங்கிடலாம். என்னை டீஆக்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிளான் சக்சஸ் ஆக கூடாதுங்கிறதுக்கு தான் நான் போலீஸ் கிட்ட மாட்டாம இருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஓடியெல்லாம் ஒளியல. பாருங்க, நான் வீட்டுக்கு வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க. அது எப்படி சார்? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்க கையில மாட்டாம இருந்தேன். ஒரு பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது தெரிஞ்ச உடனே நீங்களா வந்து சரண்டர் ஆயிருக்கணும். அப்படி பண்ணாதது உங்க தப்பு. என்ன சார், என்னமோ நான் தான் குற்றவாளிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் போய் நான் அதை நிரூபிக்கத்தான் போறேன். அதெல்லாம் நீங்க கோர்ட்ல பேசிக்கங்க சார். இப்ப நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். என்ன சார் சொல்றீங்க? யாரோ ஒருத்தி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? மேடம், எங்க கடமையை செய்ய விடுங்க சார். பிரச்சனை பண்ணாம நீங்களா வந்துட்டா உங்களுக்கு நல்லது. ஏய், என்னடி நக்கலா சிரிக்கிற? ஏய், நான் எங்க சிரிச்சேன்? இல்ல, நீ இப்ப சிரிச்ச. நான் சிரிக்கல. நீ சிரிச்சத நான் பார்த்தேன். உன்னை என்ன பண்றன்னு பாருடி. ஏய், திவ்யா, திவ்யா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். கேஸ் ஸ்ட்ராங் பண்ணி டபுள் அமௌண்ட் வாங்கிடலாம். ஏய், திவ்யா என்ன பண்ற? ஏய், இருங்கக்கா, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஏய், 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 திவ்யா, என்ன பண்ற நீ? திரு, இவெல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது. ஏய், ஏய், திவ்யா, இரு திரு. சொல்றத கேளு. விடு. அறிவு இருக்கா? அவ செத்துட்டானா என்ன ஆவறது? என்ன வேணாலும் ஆகட்டும், உனக்காக நான் உள்ள போறேன். ஆனா இவ உயிரோட இருக்க கூடாது. ஆமாக்கா, இவ பண்ண வேலைக்கு இதெல்லாம் பத்தாது. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? திவ்யா தான் கொடுத்த போறானா நீயும் ஏத்தி விட்டுட்டு இருக்க? ஓடி போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வரியே. உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி பிஹேவ் பண்றீங்க? நல்ல வேலை இவங்களுக்கு எதுவும் ஆகல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும்.